சலாம் எவ்ரிவான். இன்றைக்கும் வந்து லீவ் போட்டுட்டேன். ஆக்சுவலி நேற்றே நான் வந்து லீவ் போட்டுட்டேன். ஃப்ரைடே வந்து எனக்கு என்னென்னா சுத்தமாக உடம்பு முடியல, அதனால் நான் வந்து லீவ் போட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து சொல்கிறதுக்கே வந்து என்னென்னா, நான் வந்து தூங்கி போயிட்டேன். காலையில் வந்து நேற்று உடம்பு சரியில்லாதனால நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ அதனால் நான் தூங்கி போயிட்டு எங்கள் அம்மா எழுப்புவாங்கள்ல, நான் என்ன பண்ணேன், ரூமை வந்து லாக் பண்ணிட்டேன், ஃபோனும் சைலண்ட்டில் போட்டேன். ஸோ வந்து எங்கள் அம்மா எழுப்பலை. நானும் வந்து காலேஜ் போகாமல் லீவ் போட்டேன். எப்பயும் எங்கள் மேம் வந்து திட்டுவாங்க, ஆனால் வந்து இந்த டைம் வந்து சொல்லிட்டேன், மேம் டென்ஷன் ஆகாதீங்க, இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் மேம் வந்து மண்டேலேருந்து ஒழுங்காக காலேஜ் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு வந்து அந்த அலர்ஜி இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் ஹாஸ்பிட்டல் போனப்போ இந்த காளான் மாதிரி சம்திங் விற்பாங்களே ரோட் சைடில், அது வந்து கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி வீட்டிலே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் செஞ்சேன். நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, கேபேஜும் அதுக்கப்புறம் சோயாவும் யூஸ் பண்ணேன். இது வரைக்கும் யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. அது வந்து ஃப்ரை பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம், அது அவங்க விஷயம். ஆனால் இந்த மசாலா மாதிரி செய்வாங்கள்ல, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கடாயில் வந்து வெங்காயம் போட்டுட்டு, அந்த வெங்காயம் வந்து இப்போவே நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து நல்லாலாம் சமைக்க தெரியாது, ஓரளவுக்கு தான் சமைப்பேன். உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்க விடணும். வதக்க விட்டதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக் அப்படின்னு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டேன். தக்காளி என்னென்னா அரைச்சி சேர்த்துருக்கலாம், நான் என்ன பண்ணேன், கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஸோ வந்து வதங்கவே வந்து லேட்டாகி போயிடுச்சு. டென்ஷன் ஆச்சு. என்னால் வேறு நிற்க வேற முடியல உடம்பு சரியில்லாதனால. பட் ஓகே, நமக்கு வேணும்னா நம்ம தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி அது வந்து வெந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அரைக்கிறது பெட்டர் இந்த ரெசிபிக்கு. ஸோ வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி இந்த வந்து 4 பேட்ச் நான் வந்து வறுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் தான் வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, புது பேக்கெட், நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, சோயா சாஸ் போடணும், சோயா சாஸ் மறந்துட்டேன். அப்புறம் அதை போட்டு மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சோயா சாஸ் போட்டு திருப்பி கலக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கலக் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வரப்போவே வந்து ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த வறுத்து வச்சிருந்தால அதை வந்து உள்ளே போட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேபேஜும் சோயா சங்க்ஸும் வந்து சேர்த்து போட்டிருக்கிறனால அது ஒரு மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது குழம்பா சம்திங் அதுக்குள்ளே போடும்போது அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்லா வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பட் சாப்பிட்டப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. பாய்.